சென்னையில நாளுக்கு நாள் டிராபிக் அதிகமாயிட்டே இருக்கு. அதனால பாலங்களும் தொடர்ச்சியா கட்டப்பட்டுக்கிட்டே வருது. அதுவும் திமுக ஆட்சினாலே பல பாலங்கள் இதுக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. சோ இந்த பீரியட்லயும் நிறைய பாலங்கள் கட்டப்பட்டு இருக்கு. ஆனா ஒரு பாலம் முதல்வரோட வருகைக்காக கட்டி முடிக்கப்பட்டும் காத்திருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அதுவும் சென்னையில முக்கியமான இடத்துல முதல்வர் இன்னும் தேதி கொடுக்கலையா என்னன்னு தெரியல. இன்னும் பாலத்தை திறக்காமலே இருக்கிறாங்க. எங்கன்னா திருவான்மியூர் டைடல் பார்க் சிக்னல்ல ஈசிஆர்ல இருந்து வர வண்டிகள் வலது பக்கம் மத்திய கைலாஷ் திரும்புறதுக்கு அந்த சிக்னல்ல நிக்கணும். சிக்னல்ல கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடத்துலயும் காமன் நேரம் சிக்னல் போடுவாங்க. இந்த பக்கமும் காமன் நேரம் நிக்கணும். மத்திய கைலாஷ் டு எஸ்ஆர்பி டூல்ஸ் போறவங்களும் காமன் நேரம் நிக்கணும். எஸ்ஆர்பி டூல்ஸ்ல இருந்து திருவான்மியூர் வர்றவங்களும் காமன் நேரம் நிக்கணும். சோ இந்த பிரச்சனைக்காக தான் அங்க ஒரு யூ டர்ன் பாலம் கட்டப்பட்டது. இதற்கு முன்பே அடையார் இந்திரா நகர் பறக்கும் ரயில் நிலையத்துக்கு எதிர்த்தாப்புல ஒரு யூ டர்ன் பாலம் கட்டினாங்க. அதுதான் இந்தியாவிலே முதல் யூ டர்ன் பாலம் சொல்றாங்க. அதை தொடர்ந்து இங்க திருவான்மியூர் சிக்னல்லையும் ஈசிஆர்ல இருந்து வர்றவங்க சிக்னல்ல நிக்காம லெஃப்ட் எடுத்து அந்த யூ டர்ன் பாலத்துல ஏறி யூ டர்ன் அடிச்சு மத்திய கைலாஷ்க்கு போய்கிட்டே இருக்கலாம். சிக்னல் இல்லாம ஈஸியா போறதுக்கான ஒரு வழி. அதுக்காக தான் இந்த பாலத்தை கட்டினாங்க. 230 மீட்டர் இந்த பாலம் நீளம். தமிழ்நாடு ரோட் டெவலப்மெண்ட் கம்பெனி சார்பில் இந்த பாலம் கட்டப்பட்டது. டெவலப்மெண்ட் ஆஃப் காம்ப்ரஹென்சிவ் இன்டகிரேட்டட் டிராபிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் டைடல் பார்க் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமா இந்த பாலம் கட்டப்பட்டது. இந்த பாலம் மட்டும் இல்ல, அங்க ஒரு நடை மேம்பாலமும் கட்டியிருக்காங்க. ஐடி பீப்புள்ஸ் ஆப்போசிட்ல இருந்து இந்த பக்கம் வர்றதுக்கும் இங்க இருந்து அங்க போறதுக்கும் திருவான்மியூர் பறக்கும் ரயில் நிலையத்திலிருந்து எதிர் திசையிலையும் பக்கத்து திசையிலையும் மாறுறதுக்கும் சுத்தி வர அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்றதுக்காக 108 கோடி ரூபாய் செலவுல இந்த திட்டத்தை போட்டிருக்காங்க. ஏற்கனவே அந்த இடம் டிராபிக்கான இடம். இது இல்லாம மெட்ரோ ரயில் வேற பணிகள் வேற நடக்கிறது அப்படின்றதுனால ரோடே சுருங்கி போய் ஒரு பஸ் மட்டும் போற அளவுக்கு தான் அந்த ரோடே இருக்குது. அதனால இன்னும் டிராபிக் ஹெவியா தான் இருக்கு. இந்த பால கட்டுமான பணி கடந்த ஆண்டு மத்தியில ஆரம்பிச்சாங்க. டிசம்பர் மாசத்துக்குள்ளேயே இந்த பாலத்துக்கான கட்டுமானம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ரோடு போட்டாங்க, லைட் போட்டுட்டாங்க, டெஸ்ட் ரன் கூட போயிட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாலத்தை முதல்வர் திறந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் மக்களை காக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனடியா அதிகாரிகள் இந்த பாலத்தை திறந்து மக்களுக்கு அந்த போக்குவரத்தை எளிமையாக்கி தரணும் அப்படிங்கிறது தான் நம்ம வேண்டுகோள். நன்றி.